அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் தவிர்க்க வேண்டிய, தவிர்க்கக்கூடாத 3 உணவுகள். ஏன் இன்னைக்கு இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சமீபத்திய ஒரு ஆய்வு அமெரிக்காவில் வந்திருக்கு. ரொம்ப அதிர்ச்சிகரமான தகவலை கொடுத்துருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது வாலிப வயது குழந்தைகள், டீனேஜ்னு சொல்லக்கூடிய வாலிப வயது குழந்தைகள் 13லேருந்து 19 வயசுக்கு இடைப்பட்ட குழந்தைகளுக்கு சர்க்கரை நோய் வர்றது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது அந்த ஆய்வறிக்கை சொல்லுது. இதில் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சர்க்கரை வரவங்கள ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது 15 வருஷம் அவங்களுக்கு சர்க்கரை 15 வருஷத்தில் 50% பேர்த்துக்கு ஏதோ ஒரு பின்விளைவு, கால் பாதிப்போ இல்லை இருதய பாதிப்போ இல்லை கண்ணில் ரத்த குழாய் பாதிப்போ ஏதோ ஒன்று இருக்குது. 24% பேர்த்துக்கு மினிமம் 2 பின்விளைவுகள் இருக்குது. கால், கிட்னி இல்லாட்டி கண் பாதிப்பு 2 இருக்குது. இதனால் அவங்களோட வாழ்க்கை தரம் குறையுது. அதே போல் வாழ்நாளும் சுருக்கப்படுது. அதனால தான் இந்த மாதிரி சிறு குழந்தைகளுக்கு சர்க்கரை வரதை தவிர்க்க வேண்டும், இல்லைனா அதுக்குரிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அதுவும் பொதுவாக குழந்தைகளுக்கு டைப் 1 டயபெட்டிஸ் தான் வரும். பட் நான் சொல்கிறது டைப் 2 டயபெட்டிஸ், பெரியவங்களுக்கு வரக்கூடிய சர்க்கரை நோய் மிக மிக இளமையான வயதில் குழந்தைகளுக்கு உண்டாகிறது. ஸோ இதுக்குரிய காரணங்கள் என்ன? பொதுவாக 4 காரணங்கள் சொல்லப்படுகிறது. முதல் காரணம் உடல் பருமன், ஒபிசிட்டி. ஸோ இப்போது இந்தியாவோட கணக்கெடுத்து பார்த்தா கூட உடல் பருமன் அப்படிங்கிறது 1990களில் எடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் பேர் உடல் பருமனோடு இருந்தாங்க, குழந்தைகள், டீனேஜ் குழந்தைகள். இன்னைக்கு 2022 கடைசியாக ஆய்வறிக்கைப்படி 1.25 கோடி பேர் உடல் பருமனில் இருக்காங்க, டீனேஜ் குழந்தைங்க. ஸோ எவ்வளோ தூரம் இது இந்த அளவு பெருத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது உடல் உழைப்பின்மை, இன்ஆக்டிவிட்டி. ஓடி விளையாடு பாப்பான்னு பாரதியார் சொன்னார். ஆனால் இன்றைக்கி எந்த பாப்பாவும் ஓடி விளையாடுறதே இல்லை. அதுக்குரிய வாய்ப்பு நிச்சயமாக குறைஞ்சிருக்கு. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. டெக்னாலஜி வைஸ் டெவலப் ஆகிருக்கிறனால ஒரு காரணமாக இருக்கலாம். விளையாடுறதுக்குரிய வாய்ப்புகள் குறைவு, எல்லாம் சின்ன சின்ன குடும்பங்கள், அதே போல் சிட்டி லைஃபு, படிப்பு, இப்படி பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் இந்த உடல் உழைப்பு இல்லை விளையாட்டு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. மூணாவது ஜெனட்டிக்ஸ். அதுலேயும் பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த கர்ப்பகால சர்க்கரை உள்ள தாய்மார்களுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு இந்த 2வது வகை சர்க்கரை சீக்கிரமாக வரதுக்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் கர்ப்பகால சர்க்கரை உள்ள தாய்மார்கள் அவங்களுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு சரியான வாழ்க்கை முறையை கடைபிடிக்கலை அப்படின்னா நிச்சயமாக சர்க்கரை சின்ன வயசுலேயே வரும். அடுத்து 4வதாக சொல்லப்படுற விஷயம் ஸ்ட்ரெஸ்ஸு. என்ன டாக்டர், குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா அப்படின்னு கேட்கலாம். நிச்சயமாக அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் இன்றைக்கி யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டீனேஜ் குழந்தைங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ், அதனால் வர்ற மாற்றங்களும், அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த கிரேவிங், சாப்பிடக்கூடிய எண்ணம் அதிகமாக இருக்கும். அதே போல் அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, யார்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியாத ஒரு விஷயங்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா படிப்பு சுமை. அந்த நேரத்தில் தான் நமக்கு 10th +2 காலேஜ் சேரணும், இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்கூல்லேருந்து பேரண்ட்ஸ்லேருந்து எல்லா பக்கம் போடும்போது மிக அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் லோடில் இந்த குழந்தைங்க இருக்காங்க. அதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நிவர்த்தி பண்ணி ஆகணும். ஸோ இப்போ இந்த காரணங்கள் இதெல்லாம் ரைட்டு. எப்படி நம்ம குழந்தைக்கு சர்க்கரை வரதுக்குரிய வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது டெஸ்ட் பண்ணுமா டாக்டர்னா, டெஸ்ட்டே பண்ணாமல் ஒரு 2 விஷயம் சொல்கிறேன். அது உங்கள் குழந்தைங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு அடுத்து பரிசோதனைகள் பண்ண வேண்டியிருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல்ல பாடி ஷேப். உங்கள் குழந்தை கொஞ்சம் வெயிட்டாக இருந்துச்சு அப்படின்னா எந்த இடத்துல கொழுப்பு படிமானம் அதிகமாக இருக்குன்னு பார்க்கணும். நான் முன்னாடியே ஒரு வீடியோ என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். நம்ம பாடி ஷேப் எப்படி இருக்குது, பியர் ஷேப்பா இல்லை ஆப்பிள் ஷேப்பா அப்படின்னு. அதாவது வயிற்று பகுதியில் அதிகப்படியான கொழுப்பு படிமானம் இருக்கும். தொப்பை பெருசாக இருந்தது அப்படின்னா சர்க்கரை நோய் வரதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம். அதே போல் இன்னொரு விஷயம் நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா, அக்காந்தோசிஸ் நெக்ரிகன்ஸ் சொல்லுவோம். அதாவது குழந்தையோட கழுத்து பகுதியில் தோல் கருப்பாகி தடிமனாக ஒரு வெல்வெட் மாதிரி இருக்கும், ஒரு கெட்டி தோலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் மெட்டபாலிக் சிண்ட்ரோமுக்கு மிக முக்கியமான ஒரு அடித்தளம். அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கும் சர்க்கரை நோய் வரதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம். ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த 2 விஷயம் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெயிட்டு குறைக்கிறதுக்கும் அதுக்குரிய தேவைப்பட்ட பரிசோதனைகளை செஞ்சு முறையான சிகிச்சை எடுத்துக்கிறதும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஸோ இப்போ மெயின் பார்ட்டுக்கு வருவோம். எதை நம்ம மாற்றணும் குழந்தைகளோட உணவு முறையில். நிச்சயமாக தவிர்க்க வேண்டிய 3 உணவுகள் எது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல மைதா உணவுகள். நம்ம குழந்தைங்க அதிகமாக சாப்பிட்றது மைதா உணவுகள். பிஸ்கட்டு, கேக்கு, பப்ஸு, பரோட்டா, இந்த 4 விஷயங்கள் தான் குழந்தைங்க அதிகமாக கேட்குறாங்க. அது போக ஹோட்டலுக்கு போய் அதிகமாக சாப்பிட்றது பாஸ்தா.
ஸோ இந்த மாதிரி மைதா உணவுகளை நிச்சயமாக தவிர்க்கணும். ரெண்டாவது தவிர்க்க வேண்டிய விஷயம் ஆயில் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் மாதிரி சிப்ஸு. குழந்தைங்க அதிகப்படியாக சாப்பிடக்கூடிய கார உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிப்ஸ். கிட்டத்தட்ட ஒரு பனானா சிப்ஸ் எடுத்து நீங்கள் வந்து நெருப்பில் காட்டினீங்க அப்படின்னா 15லேருந்து 20 சொட்டு எண்ணெய் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு சிப்ஸ்லேயும் வந்து அதிகப்படியான கொழுப்பு சத்து இருக்குது. இதை வந்து தொடர்ந்து அதிகமாக சாப்பிடும்போது உடல் பருமன் உண்டாகிறதுக்கு மிக முக்கியமான காரணம். அடுத்து குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற விஷயம் கலர்டு கூல்ட்ரிங்க்ஸ். அதிகப்படியான சர்க்கரை உள்ள கலர்டு கூல்ட்ரிங்க்ஸ். மேங்கோ படம் போட்ட கூல்ட்ரிங்க்ஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து இது கார்பனேட்டட் கூல்ட்ரிங்க்ஸாக இருக்கலாம். இது எல்லாம் நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். ஸோ தவிர்க்க வேண்டிய 3 உணவுகள் மைதா உணவுகள், ரெண்டாவது வந்து ஃப்ரைடு சிப்ஸ் மாதிரி ஃப்ரைட் ஐட்டம்ஸ், அதே போல் 3வது விஷயம் வந்து கூல்ட்ரிங்க்ஸ். இந்த 3 விஷயத்தை கட்டாயமாக தவிர்க்கணும். நிறைய விஷயத்தை நம்ம மாற்ற வேண்டி இருந்தால் கூட ரொம்ப அடிக்கடி சாப்பிடக்கூடிய விஷயங்கள் தான் இந்த 3 விஷயங்கள். ஸோ இதை வந்து குழந்தைங்கிட்ட இருந்து நம்ம வந்து விலக்கி கொண்டு போகணும். அப்போ சேர்த்துக்க வேண்டிய 3 விஷயங்கள். பொதுவாக குழந்தைங்களுக்கு வந்து உணவு கட்டுப்பாடு, நீ சிறுதானியம் சாப்பிடு, அது சாப்பிடு, இது சாப்பிடுன்னு சொன்னால் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நிச்சயமாக அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. அதனால் அந்த உணவு முறையில் பெருசாக மாற்றங்கள் ஏற்படும். இட்லி, தோசை, சப்பாத்தி என்ன சாப்பிட்றாங்களோ அதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அது கூட சேர்த்து டெய்லியும் 3 கப் ஃப்ரூட்ஸ். எத்தனைங்க? 3 கப் ஃப்ரூட்ஸ். அதே போல் ரெண்டாவது விஷயம் டெய்லி 3 கப் வெஜிடபிள்ஸ், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸு. உங்களுக்கு வந்து பொரியலாக இருக்கலாம், இல்லை வந்து சாலட்ஸாக இருக்கலாம், அந்த மாதிரி எதுவாக வேணால் இருக்கலாம். ஆனால் 3 கப் வெஜிடபிள்ஸ். அடுத்து 3வது நட்ஸு, சுண்டல், பயறு, பருப்பு, இந்த மாதிரி புரோட்டீன் வகைகள். அதே போல் மில்க் ப்ரோட்டீனில் பன்னீர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை அனிமல் ப்ரோட்டீனில் உங்களுக்கு வந்து சிக்கனோ இல்லை வந்து மட்டனோ ஃபிஷ்ஷோ அது கூட எடுத்துக்கலாம். எக் ஒயிட். ஸோ இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் தினமும் வந்து நம்ம வந்து நம்மளோட உணவில் குழந்தையோட உணவில் கண்டிப்பாக இருக்காங்கிறத உறுதி செய்யணும். அதே போல் ஒரு 3 கப்பு காய்கறி, 3 கப் ஃப்ரூட்ஸ். இது சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து பேலன்ஸ் டயட் கிடைக்கும். அதே போல் அதிகப்படியான நார்ச்சத்தும் புரதச்சத்தும் எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு உடல் வலிமை பெறும். மாவுச்சத்து எடுத்துக்கிறத குறைஞ்சி போகும். ஸோ இந்த மாற்றங்களை நம்ம குழந்தைகளுக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து இந்த குழந்தைகளுக்கு ஏற்படுற டைப் 2 டயபெட்டிஸை வெகுவாக தவிர்க்க முடியும். இதனால் ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும். ஏன்னா வந்து இன்னைக்கு உடல் உழைப்பு, உடற்பயிற்சி அப்படிங்கிறது வந்து எல்லாம் பெரியவங்களுக்கு இருக்கா இல்லையாங்கிறது பேசலாம். பட் குழந்தைகளுக்கு தேவையான ஒரு விஷயம் வந்து விளையாட்டு. இன்னைக்கு 8ஆம் கிளாஸுக்கு மேலே எந்த குழந்தையுமே விளையாடுறதே கிடையாது. இது அவங்களோட ஆரோக்கியத்தை வெகுவாக பாதிக்குது. இந்த சமுதாயம் ஒரு 35-40 வயசை கடக்கும்போது அவங்களால எந்திரிச்சு நடக்கிறது, பாத்ரூம் போகிறதே சிரமமான ஒரு விஷயமா படலாம். இது வந்து நிச்சயமாக நடக்கும். ஸோ அதை மாற்றணும் அப்படின்னா இந்த விழிப்புணர்வு நம்மளுக்குள்ளே வரணும். குழந்தைங்களுக்கு படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அதை நான் காம்ப்ரமைஸ் பண்ண சொல்லவே இல்லை. ஆனால் நிச்சயமாக அவங்களுக்கு முறையான உடற்பயிற்சி, முறையான விளையாட்டுக்கு உரிய நேரம் ஒதுக்கப்படுதா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது பேரண்ட்ஸ் மற்றும் டீச்சர்ஸான நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை, ஒரு ஆரோக்கியமான உலகத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்னா நிச்சயமாக இந்த மாற்றங்களை நம்ம குழந்தைகளுக்கு கொண்டு வந்தே ஆகணும். இந்த வீடியோ பலருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்காவது பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.